தமிழ்நாடு முதல்வர் சிறப்பு திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை கோவை தெற்கு வட்டம் மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் மூலமாக பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்றுக்கொண்டார். மேலும் பொதுமக்கள் குறைகள் குறித்தும் கேட்டறிந்து அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். பொதுமக்களிடம் நேரடியாக மனுக்களை வாங்கிக் கொண்டு அதற்கு தீர்வு காணும் வகையில் இந்த திட்டமானது செயல்பட்டு வருவதாகவும் இந்த திட்டங்களும் பொதுமக்கள் அதிகளவில் பயன்பெறுவார்கள் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சர்மிளா, கோவை மாநகராட்சி மேயர், மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேடம் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதையெல்லாம் செய்வோம் தான் நல்ல அரசன் சொன்னார். அது மாதிரி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடைக்கோடி குறைகளை தீர்த்து கொள்ளும் அனைவருக்கும் தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இம்முகாமில் மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், டிஆர்ஓ மேடம், மண்டல குழு தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் எல்லாம் நல்ல முறையிலே செயல்படுத்துவதற்காக நமது கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கின்ற மாவட்ட அளவிலான அலுவலர்கள் சென்று நம்ம நார்மலா பண்றது ஒரு வில்லேஜ்க்கு ஒரு ஆஃபீஸர் நம்ம போய் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸோட டெலிவரி நம்ம பார்ப்போம். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது முழுசா ஒரு அர்பன் கார்பரேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு தாலுக். ஸோ இதுல இந்த சிறப்பான முகாம்ல நமக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும், மண்டல குழு தலைவர், இங்க இருக்கிற அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்தோம். சிறப்பாக என்ன பார்க்கணும், என்ன நோக்கத்தில் நம்மளோட இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, கார்பரேஷன்ல ஏற்கனவே நம்ம நிறைய முகாம் நடத்தினோம். அதில் மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டத்தில் ஒரு 13 டிபார்ட்மெண்ட்ஸ், அதில் கார்பரேஷன் சேர்ந்து ஒரு 13 டிபார்ட்மெண்ட்ஸ், 35 டிஃபரெண்ட் சர்வீசஸ், அதுக்கு நம்ம மனுக்கள் வாங்கி அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கார்பரேட் ஜோன் வாரியாக பல்வேறு மனுக்கள் வாங்கி அவங்க டிஸ்போஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் நம்ம வாரம் அவங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் கார்பரேஷன்ல இருக்கு. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் நிறைய முறையா நான் இப்ப ஜெயிச்சிருக்கேன். இப்ப மண்டல தலைவரா இருக்கேன். ஆனா இவரை மாதிரி ஒரு ஆட்சி தலைவரை நான் பார்த்ததே இல்லை. எங்களோடு இணைந்து சார் டிஆர்ஓ மேடம் எங்களுக்கு டிசியா இருந்தாங்க. அவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மாத்திரோட ரொம்ப கவனம். திருவள்ளுவர் ஒரு நல்ல அரசன் என்பவன் மக்களுக்கு தேவையான இதையெல்லாம் செய்வோம் தான் நல்ல அரசன் சொன்னார். அது மாதிரி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடைக்கோடி